நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது. தெளிவுபடுத்திய கமல். உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் சினிமா என செம பிஸியாக இருக்கின்றார். விக்ரம் படத்தின் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்த கமல் அடுத்தடுத்து படங்களில் நடிக்க கமிட்டாகி வருகின்றார். ஷங்கரின் இயக்கத்தில் உருவாகும் இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 படங்களில் நடித்து வரும் கமல் மறுபக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளிலும் பிஸியாக இயங்கி வருகின்றார். இந்த தேர்தல் முடிந்த கையோடு கமல்ஹாசன் மணிரத்னத்தின் இயக்கத்தில் உருவாகும் தக்லைப் திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார். ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பாக கமலும் மெட்ராஸ் டாக்கீஸ் சார்பாக மணிரத்னமும் இணைந்து தயாரிக்கும் தக்லைப் திரைப்படத்தின் அறிவிப்பு கடந்தாண்டு உலகநாயகனின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டது. கமலுடன் இணைந்து இப்படத்தில் துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, கௌதம் கார்த்திக் ஆகியோர் நடிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி இப்படத்தில் இருந்து விலகுவதாக தெரிகின்றது. இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பதில் தக்லைப் திரைப்படத்தில் யார் நடிப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்து வருகின்றது. இந்நிலையில் கமல்ஹாசன் தான் நடிக்கும் படங்களை பற்றிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்கின்றார். தற்போது இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டதாக கூறிய கமல்ஹாசன், தேர்தல் முடிந்த பிறகு தக்லைப் படப்பிடிப்பை துவங்க இருப்பதாக கூறியிருக்கின்றார். மேலும் ப்ராஜெக்ட் கே என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கமல். இந்நிலையில் பிரபாஸ் நடிப்பில் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகும் ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தில் கமல்ஹாசன் வில்லனாக நடிப்பதாக கூறப்பட்டது. மேலும் 2 பாகங்களாக தயாராகும் இப்படத்தில் மிரட்டலான வில்லன் ரோலில் கமல் நடிக்க இருப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் கமல் தற்போது இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் மட்டுமே நடிப்பதாக தெரிவித்துள்ளார். இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள், அப்போ கமல் ப்ராஜெக்ட் கே படத்தில் வில்லனாக நடிக்கவில்லையா என பேசி வருகின்றனர். கமலை ஒரு பான் இந்திய படத்தில் வில்லனாக பார்க்கப் போகின்றோம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு இந்த தகவல் ஏமாற்றத்தை தந்துள்ளது. இருந்தாலும் சிறப்பு தோற்றத்திற்கு கமலுக்கு ஏன் 150 கோடி சம்பளம் கொடுத்தார்கள் என்ற கேள்வியும் எழுந்து வருகின்றது. ப்ராஜெக்ட் கே படத்தில் கமலுக்கு 150 கோடி சம்பளமாக கொடுத்துள்ளது உண்மை என்றால் கண்டிப்பாக முக்கியமான ரோலில்தான் கமல்ஹாசன் இப்படத்தில் நடித்திருப்பார் என்கின்றனர் சிலர். இந்நிலையில் முக்கியமான ரோலோ இல்லை சிறப்பு தோற்றமோ தரமான கதாபாத்திரமாக இருந்தால் போதும் என்பதே உலகநாயகனின் ரசிகர்களின் எண்ணமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.